இருந்து வரீங்க? வீட்டுல இருந்து வரீங்க. நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 6. ரைட். நல்ல புள்ள, நல்லா படிக்கணும். என்னண்டா இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்க போகுது இந்த கிட்டத்துல. அப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலில் 2 முன்னாள் ஜனாதிபதிகளின் புதல்வர்கள் போட்டியிடுகின்றனர். அவர்களுடைய புதல்வர்களினுடைய பெயர்கள் என்ன? சஜித். உங்களுக்கு நாமல். சரியான விடையை சொன்ன காரணத்தினால் அவருக்குரிய பரிசு தொகை, பரிசு பொருள்கள் இதோ வழங்கப்படுகின்றது. கொடுங்க பரிசு. தம்பிக்கு உங்களோட பேர். ரைட். ரைட். நன்றி. அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. இதோ பாருங்கள், மீனவர்களின் கூட்டம் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலை பற்றிய சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த இதிலே வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் எத்தனையாம் திகதி வரப்போகின்றது என்று விடையை சொன்னால் உங்களுக்குரிய பரிசை நாங்கள் தருவோம். எத்தனையாவது திகதி, எந்த மாதம் இடம்பெற போகின்றது? 9ஆம் மாசம் 21ஆம் தேதி. ரைட். ஓகே. சரியான விடையை சொன்ன காரணத்தினால் அவருக்குரிய பரிசு வழங்கப்படுகின்றது. எங்க இருந்து வரீங்க? கல்வி பேர். உங்களோட பேர் என்ன? என் பேரு தர்மராஜா. தர்மராஜா. நல்ல பேர். என்னடா, நாங்க ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடக்க போதானே, அதை பத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். நீங்க இந்த விடையை சொன்னீங்களா, உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று தருவோம். சும்மா சின்ன பரிசு ஒன்று. இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் எத்தனை பேர்? 39. சரியான விடையை சொன்ன காரணத்தினால் அவருக்குரிய பரிசை நாங்கள் இதோ வழங்குகின்றோம். வெல்கம். நன்றி. கடற்கரையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒருவரை நோக்கி செல்லுகின்றோம். இந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய அந்த கேள்விகளை கேட்பதற்காக. உங்களுக்கு தெரியும், இம்முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. அவற்றிலே ஜனாதிபதியினுடைய புதல்வர்கள் 2 போட்டியிடுகின்றனர். ஒருவர் நாமல், மற்றையவர் சஜித் பிரேமதாசா. இவர்களிலே சஜித் பிரேமதாசாவினுடைய தேர்தல் சின்னம் என்ன? சின்னம் அவருடைய தெளிவான். சரியான விடையை சொன்ன காரணத்தினால் அவருக்குரிய பரிசாக நாங்கள் இதோ வழங்கி வைக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் அதை பற்றிய ஒரு சிறியதொரு கேள்வியை, அந்த கேள்விக்கான விடையை சரியாக சொல்லுவதற்கு பரிசு திட்டம் ஒன்றையும் வைத்திருக்கின்றோம். ஐயா வாங்க. ஐயா வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன ஐயா? ஜெயராஜ். இது என்ன இடவு? சீனக்குடியிருப்பு கிட்டங்கி. கிட்டங்கி. இதுல இப்ப என்னண்டா, இப்ப ஜனாதிபதி தேர்தல் அது சூடு பிடிச்சிது. நாங்க ஒரு சின்ன ஒரு பரிசு ஒன்று வச்சுக்கிறோம். நீங்க இதுக்கு விடை ஒன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிசு பொருளை நாங்க தருவோம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் திசை காட்டி சின்னத்துல போட்டியிடக்கூடிய வேட்பாளரினுடைய பேர் என்ன? அஜித்தும் பெறல, அனுராதம் பெறுவார் நினைக்கிறேன். தான் எங்களுக்கு விளங்குது. அனுரா. அதாவது சரியான விடையை சொன்ன காரணத்தினால் அவருக்குரிய பரிசை நாங்கள் இப்பொழுது வழங்குகின்றோம். ஐயா, இதை பெற்றுக் கொள்ளுங்கள்.